Today, we are going to see Unit 1 Accounts from Incomplete Records. What is meant by accounts from incomplete records? When accounting records are not strictly maintained according to double entry system. These systems are called accounts from incomplete records. அப்படி என்னது double entry system என்னது debit what comes in, credit what goes off. ஓகே, இப்போ வந்து ஜென்ரலா நம்ம வந்து கேஷ் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வந்து சில இதெல்லாம் மிஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா நம்ம யாராவது கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணாம மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 4 ஃபார்மேட்ஸ் வந்து இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னா டெப்டார்ஸ்னா என்னது, பொதுவாகவே டெப்டார்ஸ்னா இன்னொருத்தவங்க நம்மளுக்கு காசு தருது, அதான் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். அந்த ஃபார்மேட் படிச்சுக்கோங்க. அந்த ஃபார்மேட் ஓட இன்வர்ஸ் தான் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம கடன்ல வாங்கியிருப்போம், அந்த கடனோட ஃபார்மேட். அதோட அப்படியே இன்வர்ஸா தான் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர். இப்ப ஜென்ரலா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிசினஸ்ல நமக்கு நல்ல லாபம் வருதா இல்ல நஷ்டம் வருதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம்ல. அதுக்கு நிறைய இருக்கும், எவ்வளவு முதலீடு போட்டிருக்கோம், எவ்வளவு எடுத்திருக்கோம், நம்மளுக்கு இவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. அதுதான் இது ஃப்ளோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர், ஆட் டிராயிங்ஸ், அப்புறம் வந்து பிளஸ் அடிஷனல் கேபிட்டல் பிளஸ் ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து பிளஸ்ஸா வந்துச்சுன்னா ப்ராஃபிட், இதுவே மைனஸ்ல போச்சுன்னா லாஸ்ல பிசினஸ் போதும். தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.